ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை பண்ணலாம் கூட, அதை தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதும் பெரிய தப்புன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதனால என்ன அதை நீங்க பண்றீங்களே, என்ன பண்ணிருக்கோம்? இவங்க காசு கொடுத்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வார்த்தை அங்க மென்ஷன் ஆகுது. மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது நீங்க ஒரு மேடையில பேசுற ஒரு வார்த்தை இன்னும் யூடியூப்ல இருக்கு. நான் பேசிட்டு வந்து இன்னைக்கு திமுக நான் வந்து காலத்து வரேன்னு சொல்றீங்க. 1000 கோடி செலவு பண்றாங்க. அதனால என்ன இல்லன்னு சொல்லி இல்லன்னு சொல்லி பெரிய கட்சி செலவு பண்ணி தானே செய்வாங்க. திமுக செலவே பண்ணல. அதுவும் நான் இல்லன்னு சொல்லறேன். நான் இப்ப சொல்றேன்ல. தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கூட்டணி இல்லாத போது ஒரு வாயும், கூட்டணி வந்த பிறகு வேறு ஒரு வாயும் அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கும் திருமாவளவன்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க இருக்கோம். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிட்டு வந்திருக்காரு. தமிழகத்தில் அவருடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட வாக்கு சதவீதம் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் அவர் மட்டும்தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரிந்த விடையும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தனித்து அவருடைய சின்னத்தில் தான் நான் நின்று ஓட்டு வாங்கி அதில் தான் நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. தமிழக மக்களுக்கும் நிறைய நலன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்க தான் செய்யணும். ஆனால் உண்மையும் நேர்மையுமாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து தான் இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் மாற்றம் வருது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசிய வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த அளவுக்கு காட்டமாக அப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து பேசியிருப்பார். அவர் பேசுகிற எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கும். ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கூட தோணும். அந்த அளவுக்கு பேசிய அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பம்பிக்கிட்டு ஆமாங்க நான் பண்ணந்தாங்க அப்படின்னு சொல்லி திமுகவின் திருட்டுத்தனத்தை கூட அவர் ஏதோ ஒரு வகையில் பூசி மொழுப்புவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு நெறியாளரிடம் பேசிய ஒரு சில காணொலிகள்லாம் இப்போ தம்பிங்க வைரலாக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதனால் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை நேரடியாக அவர் விமர்சித்த அந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது. அவர் வந்து பார்த்திங்கன்னா தனித்து நின்று ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது தான் எல்லாரும் அதற்கான பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரே திமுகவை எந்த வகையில் திட்டியிருக்காரு அப்படிங்கிற பல விடயங்கள் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் நிற்கும்போது அவருக்காக கோடிக்கணக்கில் வந்து திமுக செலவு செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது செலவு செய்திருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கட்சி ரீதியான ஒரு விஷயங்கள், அதாவது தேர்தலுக்கான செலவுகள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. தேர்தலுக்கான செலவு தான் என்ன? மக்கள்கிட்ட வந்து காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிறது தானே. ஓட்டை பறிக்கிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும்போது எதுவும் பேச முடியாமல் பயங்கரமாக பூசி மொழுப்புற அந்த விஷயங்களை அவர் செய்திருக்காரு. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதற்காக தான் அந்த கூட்டணிக்கு நாங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். கூட்டணிக்கு போன பிறகு ஒன்றும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுசரணையாக நடக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுடைய கொள்கைக்கு நம்மளே எல்லாத்தையும் இழந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக தேசிய தலைவரோட இருந்தார் அப்படிங்கிறதுவே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதன் பிறகு போய் ராஜபக்சேவோட கை குலுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியை பற்றி எல்லாத்தையும் பாராட்டி பேசுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேர்காணலில் நேரடியாக காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க, உங்களுக்கு உறுத்து இல்லையானோன்னு, உறுத்தி இருக்கான்னு கேட்டால் அது அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த நேரத்தை கடந்து போக முயற்சிக்கிறாரு. எதுக்கு அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் நீங்கள் சிக்கணும்? தமிழ் இனத்தில் நீங்கள் ஒரு ஆகப்பெரும் அரசியல் தலைவராக இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனித்து களம் காணுவது, உங்களுடைய கொள்கைக்காக உங்களுடைய கட்சியை வழிநடத்துவதை நீங்கள் செய்யும்போது தமிழக மக்களோட ஆதரவு எப்போவுமே உங்களுக்கு தன்னால் வந்து சேரும். அண்ணன் சீமானுக்கு இருப்பது போல் அவர் முழுக்க முழுக்க அவர் ஒரே ஆளை கத்தி என் முதற்கொண்டு என்ன மாதிரி இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் அந்த அரசியல் உணர்வை கடத்தினது அவர் தான். முழுக்க முழுக்க சினிமாவை மட்டுமே நேசித்து அதை தவிர்த்து வேறு எதுவுமே பெரிய ஒரு விடயமே எங்களுக்கு இல்லவே இல்லை, எங்களுடைய வாழ்க்கை நார்மலாக போகுது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை உங்களுடைய கண் முன்னே இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேரளாவிலிருந்து நீர் தராது, கர்நாடகாவில் நடக்கிற பிரச்சனை, தெலுங்கானாவை நம்மளை கொல்றது, ஸ்ரீலங்கர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வஞ்சிக்கப்பட வைக்கிறாங்க, நம்மளை எப்படி அடித்து கொள்கிறாங்க, மீன் பிடிக்க போக முடியல அப்படிங்கிறது, கேரளாவில் கனிமாவில் கொள்ளை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வச்சுட்டு வரலாற்று ரீதியாக நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருங்கிற எல்லா அரசியல் விடயத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது தன்னால் எல்லாமே மாறும். நீங்கள் இருக்கிற இடம் திமுக, அது நிச்சயம் சாதி ஒழிப்புக்காகவோ அதை கடுத்து இருக்கிற மாநில மீட்புக்காக எதுவும் அவங்க போராட போகிறதில்லை. அந்த இடத்துல இருந்து கொண்டு சனாதானத்தை நாங்கள் வேறு இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான பேச்சு தான். காரணம் என்னென்னா அவங்க எந்த அளவுக்கு பாஜக இங்கே ஆட்சிக்கே வர வேணாம், ஏன்னா பாஜக செய்ய வேண்டிய எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஒருத்தவங்களோட கூட இருந்துக்கிட்டு திருமாவளவன் அவர்கள் என்ன செய்ய போகிறார்
அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அவர் எதிர்க்க வேண்டிய எதிரி அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பாஜகன்னு சொல்கிறாரு. ஆனால் மேடைகளுக்கு மேடை பேசும்போது போலி தமிழ் தேசியவாதி, போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்க அவர் வரும்போது அந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி எழுப்பி உங்களை நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது. எந்த ஒரு மேடையிலும் எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்களை தரக்குறைவாகவோ இல்லை மரியாதை குறைவாகவோ பேசியதே கிடையாது. ஒரு இடத்துல கூட அவரை எதையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் எப்போவுமே இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான பதில் தான் எங்களுக்கு தெரியவே இல்லை. கூடவே சேர்ந்து உங்களோட இருக்க எல்லாரும் அதை செய்கிறாங்க. எந்த வகை போனாலும் திமுகவுக்கு எப்படியாவது போய் முட்டு கொடுத்துட்ற நீங்கள் கூட இருக்க சகோதரன் நமக்காக நம் மக்களுக்காக சேர்ந்து பாடுபடுகிறான் அப்படிங்கிற அந்த சகோதரனை தரக்குறைவாக ஏளனமாக பேசுகிறது, அவன் மிகவும் மோசமானவன் சொல்லி மக்களிடம் வந்து ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மனம் வருத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. இதற்கு மேலும் உங்களை தாக்கி பேசணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் எதையும் பண்ணல. நீங்கள் பேசினால் எதிர்விளைவுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு காணொலிகள் மூலயமாவும் பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க அத்தனை தோழர்களுக்கும் நம்ம சொல்லிக்கிறோம்.